ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். தக்காளி, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பூண்டு தேவையான அளவு, அப்புறம் சில காய்கறிகள், அப்புறம் முருங்கைக்கீரைலாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அரிசி, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கிறோமா. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். நான் வெங்காயத்தையும் கொஞ்சமாக ஒரு 2-3 பச்சை மிளகாய் 2-3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டியும், அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு முழுசாகவே நம்ம போட்டுக்கிறோம். போட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நாம் நல்லா குக் பண்ணிவிட்டு இதில் நம்ம பறித்து வச்சுருக்க முருங்கை இலையை சேர்த்துக்கிறோம். முருங்கை இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். இப்போவே நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம பெருசாக வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. சும்மா ஃப்ளேவருக்கு ஜீரகம், மிளகு இதுதான் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசி பருப்பெல்லாம் அதில் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். இது நல்லா 2 விசில் வந்ததும் எடுத்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு சோறு. இது ரொம்ப குலைவாக இல்லாமல் நாங்கள் இது கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.